ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய ஃபர்ஸ்ட் டாட்டருக்கு 7th பர்த்டே. எல்லோரும் உங்கள் விஷஸை கன்வே பண்ணுங்கள். இன்றைக்கி அதுக்கு கேக் ரெடி பண்ணலான்னு டால் கேக் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு 6 inch டின் எடுத்துக்கிறேன். இந்த 6 inch டின்னில் 1/2 kgக்கு பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பவுலில் 3 eggs எடுத்துட்டு அதோட வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக சால்ட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பீட்டர் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் கலர் ஒயிட் கலராக சேஞ்ச் ஆனதையும் அதோட இப்போ 250 ml கப்பில் மைதா எடுத்துக்க போகிறோம். ஸோ அதே அளவு சுகர் எடுத்துகிட்டு இந்த முட்டையோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. அது நல்லா க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் அதோட 60 ml வெஜிடபிள் ஆயில் சேர்த்து ஒரு 10 செகண்ட்ஸுக்கு பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸை தனியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு 250 ml கப்பில் மைதா ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் மைதா, அதோட 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா இதெல்லாம் எடுத்து சீவ் பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இதை அந்த எக் பேட்டரோட கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அதோட 60 ml பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பேட்டரை கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி 6 inch டின்னில் பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பேட்டரை அதில் ஊற்றி எடுத்துக்கிட்டு அவனை 180 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துட்டால் நமக்கு 1/2 kgக்கான ஸ்பாஞ்ச் ரெடி ஆயிரும். இதை நான் இப்போ டால் கேக்காக செய்கிறதுனால 2 பேட்சஸாக ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண ஸ்பாஞ்சிலேருந்து 3 லேயர்ஸும், செகண்டாக ரெடி பண்ண ஸ்பாஞ்சிலேருந்து 3 லேயர்ஸும் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்பாஞ்செல்லாம் சோக் பண்ணி எடுக்கிறதுக்கு. பாப்பாவுக்கு சாக்லேட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால வெறும் க்ரீமும் சாக்லேட்ஸையும் மட்டும் வச்சு இந்த கேக்கை ரெடி பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு கேக் போர்டில் க்ரீம் வச்சு அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே ஃபர்ஸ்ட் லேயரை வச்சு சுகர் சிரப்பால் சோக் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது வைப்பிங் க்ரீம் பீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபஸ்ட் லேயருக்கு க்ரீம் அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு டார்க் சாக்லேட்டை திருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ப்ளஸ் சாக்கோ சிப்ஸையும் ரெண்டுத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது மாதிரியே 6 லேயர்ஸையும் வச்சு கேக்கை ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபுல் கேக்குக்கும் க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்தாச்சு. இப்போ கேக்கை ஐசிங் பண்ணுறதுக்கு ஒயிட் கலரை எடுத்திருக்கேன். கேக் ஃபுல்லாக ஐசிங் பண்ணி ரெடி பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா டெக்கரேஷனை ஸ்டார்ட் பண்ணி கேக்கை முடிச்சுக்கிட்டேன். கேக் டெக்கரேஷன் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.